ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா. ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து தங்கச்சி வீட்டில் வந்துட்டு தோசையும் தக்காளி சட்னி வந்து பண்ணியிருந்தா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துணியெல்லாம் 2 பக்கெட் இருந்து அதெல்லாம் ஊற வச்சுருந்தோம். ஏன்னா பொள்ளாச்சியில் மழை பெஞ்சிட்டே இருக்குது, வெயில் அடிக்கிறப்ப தான் துணி துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஊற போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நகாப்பழ மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுக்கிட்டு வந்திருந்தாங்க தங்கச்சி. இப்போ தம்பிக்கு என்னமோ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவி உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு, அப்புறம் வந்து இந்த வடகம், அப்புறம் தக்காளி ரசம். இதுதாங்க வந்து என் சிஸ்டர் வந்து பண்ணியிருந்தா. அது என்னமோ தெரியலைங்க, என் சின்ன தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் சாப்பாடு நல்லா வெரைட்டியாக நிறைய செஞ்சு கொடுப்பா. செஞ்சு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நான் உட்காந்துருக்க இடத்துலேயே வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவா. அதே போல் தாங்க இவருக்கும் வந்து கொண்டு வந்து கொடுத்தா. இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தங்கச்சி இருக்காங்களா? அவங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போனால் இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணியாட்டம் வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருந்தா. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய், அந்த காஞ்ச மாங்காய் வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வச்சுட்டு வந்து கொடுத்தா. எனக்கு பிடிக்கும், நான் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சின்ன தங்கச்சி வந்து என்னை அந்த அளவுக்கு வந்து பார்த்துப்பா. உட்கார இடத்துல நான் உனக்கு போட்டு வந்து தரேன்னு சொல்ல அவளும் பார்த்துக்குவா. பட் இருந்தாலும் இவ எனக்கு வந்து ஸ்பெஷல் தான். எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் எனக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறது வந்து ஒரு கேரிங்காக வந்து எல்லாமே செய்வான். உங்களுக்கு இப்படி எல்லாம் தங்கச்சி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.